மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாட்டுத்தாவணி உள்ளிட்ட பகுதிகளில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிலைகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மூலம் சிலைகள் தயாரிக்கப்படுவதாக கூறி மாநகராட்சி அதிகாரிகள் தயாரிப்பு கூடங்களுக்கு அதிரடியாக சீல் வைத்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளர்கள் வட்டிக்கு கடன் வாங்கி சிலைகளை செய்துள்ளதாகவும், ஏற்கனவே தயாரித்த சிலைகளை விற்பனை செய்ய 1 மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கோரி தங்களது குடும்பத்தினருடன் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். நாங்க இங்க வந்து 2 வருஷம் ஆச்சு. நாங்க அந்த வேலை பாக்குறோம், நாங்க அந்த தொழில் பாக்குறோம். இப்ப வந்துட்டு உடனே காலி பண்ணி சொல்லிட்டாங்க. நாங்க புள்ளியார் செஞ்சிருக்கோம். இது நாங்க வேற இது வட்டிக்கு வாங்கிட்டு அப்புறமா நாங்க இது செய்யறோம். அப்ப இது வட்டி அவன் செல் பண்ணிட்டாங்கன்னா நாங்க இங்க போவோம். 1 மாசத்துக்கு நமக்கு டைம் வேணும். எல்லாமே தனியா சேர்ந்தா இருக்கு. எல்லாம் செல் 5 குடும்பம் இருக்கு. 5 குடும்பத்துக்கு செல் வச்சிருக்காங்க. கூட தான் இருக்கு. 50 பேருக்கு கூட தான் இருக்கு. இல்ல செல்ல அப்ப நம்ம ஒரு நாளைக்கு தெரியாது. 500 மேலதான் இருக்கு. நாங்க சின்ன வயசுல இதே வேலை தான் நமக்கு. அதே தொழில் தான். நாங்க ராஜஸ்தான் எல்லாமே அந்த தொழில் தான் பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் தான் அப்படி வந்துருச்சு. மதுரையில இங்க மார்தாவணி கிட்ட தான். வேற பக்கம் வேற நம்ம தெரிஞ்ச ஆள் தான் பண்றாங்க. அவங்க தனியா பண்றாங்க. அவன்கிட்ட நாங்க சொல்லிட்டு வந்தோம். 1 மாசத்துக்கு டைம் கொடுங்க, நாங்க அப்புறமா கல்வி பண்ணிடுவாங்க. இப்ப என்ன பண்ண மாட்டோம். நாங்க நம்ம பொம்மை விற்கிறோம். அந்த பொம்மை தான் விற்போம். பிள்ளையாருன்னா பண்ண மாட்டோம். இது ஒரு தடவை மட்டும்தான் விற்று 3 வருஷம் அப்ப பண்ண மாட்டோம். நாங்க பொம்மை சின்ன பொம்மை விற்கிறோம். அந்த பொம்மை தான் விற்போம். லட்சுமி முருகன் அதெல்லாம் செய்வோம். அதெல்லாம் விற்போம். நாங்க விநாயகர் விற்க மாட்டோம். இப்ப விநாயகர் வச்சிருக்கோம். 1 மாசத்துக்கு டைம் கொடுங்க. அதை முடிஞ்ச அப்புறம் செய்ய மாட்டோம். நாங்க ரொம்ப வாங்கியிருக்கோம். ஒரு நாள் வாங்கியிருக்கு. ஒரு ஆள் 5 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. 5 லட்சம் அப்படியே வாங்கி இருக்கு. ஒரு குடும்பம் வாங்கி இருக்கு. அவனுக்குள்ள தமிழ் தெரியாது. அப்ப தமிழ்கார் வீடாது. நாங்க வெட்டில வாங்கிட்டு அப்புறம் செஞ்சுட்டு அதை விட்டுட்டு அவனுக்கு கொடுப்போம். நாங்க அப்படியே செய்வோம். கஷ்டம் தான் இருக்கு. எல்லாம் பேருக்கு குழந்தை தான் உட்காந்துருக்கு. நிறைய பேரு நமக்கு 5 இருக்கு. அவனுக்கு ஒரு 3, ஒரு 4 இப்படியே இருக்கு. என் பேர் பெரிய நாயகம். ரெட் கிராஸ் செஞ்சில் சின்ன. இவங்க வந்து 20 ஃபேமிலிக்கு மேல இருக்கிறாங்க. ஒரு 50-60 பேர் இருக்காங்க. குடும்பத்தோட இருக்கிறாங்க. பல லட்சம் கடனை வாங்கி வருஷம் பூரா அந்த விநாயகர் சிலை செஞ்சு வச்சிருக்காங்க. இன்னும் இந்த விநாயகர் சதுர்த்தி வந்தா தான் அந்த சிலையை கொடுத்தா தான் அவங்களால அந்த வாங்கின கடன்ல இருந்து தப்பிக்க முடியும். அதுக்குள்ளேயே வந்து மாநகராட்சி வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. சீல் வச்சிருக்காங்க சார். மொத்தம் 1000க்கு மேல இருக்கு சார். அது என்னமோ பிளாஸ்டிக் எதுமோ அந்த கெமிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல இருந்து இவங்க கடனை காப்பாற்றணும்னு விநாயகர் சதுர்த்திக்கு இந்த சிலையை கொடுத்தா தான் அவங்க தப்பிக்க முடியும் சார். வாழ்நாள் இல்லாட்டி அவங்க ரொம்ப ராஜஸ்தான்ல இருந்து இருக்காங்க சார். 20 குடும்பத்துக்கு மேல இருக்காங்க சார். குழந்தை சின்ன குழந்தைகள்லாம் ஒரு 50 பேர் பக்கம் இருக்காங்க சார். குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சார். ஆமாம் சார். இவங்க கீழே வச்சுட்டு வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க சார். ரோட்டில் வந்துட்டு இருக்காங்க சார். ஆமாங்க சார். சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்காங்க சார். ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து 2 லட்சம் 3 லட்சம் கடனை வாங்கி வருஷம் பூரா உழைச்சி வச்சிருக்காங்க சார். இந்த விநாயகத்துல இந்த சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் அவங்க சேல்ஸ் பண்ண முடியும். இல்லாட்டி அவங்க ஒண்ணும் பண்ண முடியும். என் பேர் பெரிய நாயகம்.